செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பாட்டிருக்கோம். அவர் வந்துட்டு நானும் ஒரு பாடுறேன். வந்து செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள்னா நம்ம என்ன சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. அவங்க அதுதான் கரெக்டான மியூசிக் நினச்சி பாடுறாங்க. நமக்கு சரியான மியூசிக் தெரிஞ்சதுனால ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்கள என்கரேஜ் பண்ணி நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு, எப்படி அப்படின்னு கேட்டுருப்பார். அதெல்லாம் பொறுத்துட்டு தான் இதெல்லாம் தாண்டி தான் வந்துருக்கணும். எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும், அந்த ஆர்வத்தெல்லாம் தட்டி கொடுத்து ஓகே அது மாதிரி ஒரு பொழுதுபோக்கு இடமா இருந்துச்சு. அது எங்கள் இசையை வளர்த்தது ஒரு காரணமாக இருந்தது. எங்களுக்கு பாவல வரதராஜன் ஒரு அண்ணா, அவர் தான் எங்களுக்கு இந்த இசையை பிச்சை போட்டவர், கற்றுக் கொடுத்தவர், வாத்தியார், குருவுக்கு மேலே குருவுக்கு குரு. அவர் இல்லைன்னா, அவர் பாடலைன்னா நாங்கள் பாடிருக்க மாட்டோம். அவர் பாட்டு எழுதலைன்னா நான் பாட்டு எழுதியிருக்கேன். அவர் பார்த்தா பாட்டு எழுத வந்தேன். அவருக்கப்புறம் அவர் பாட்டு புக்கிலே இது அமர் எழுதியதுன்னு சொல்லி போட்டுருப்பார். அந்த மாதிரி முதல்ல புக்கில் பேர் போட்டது என் பேர் தான் போட்டார். அண்ணா அர்பன் வச்சுப்பார், நான் பாட்டு எழுதுவேன், கூட அண்ணன் கூட பாடிட்டுருப்பேன். அந்த மாதிரி எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நாங்கள் இருக்கிறோன்னா ஒன்று இசையை கொடுத்தது எங்கள் அண்ணன் வரதராஜன், அதை வளர்த்து ஊற்றி விட்டது எங்கள் அம்மா. 2 பேரும் கிராமத்து ஆட்கள். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.